பாஸ்டரிடம் கேளுங்கள் என்னும் இந்நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது கிறிஸ்தவர்களுக்கு ஏற்படும் வேதம் சார்ந்த கேள்விகளுக்கும் அதே போல அவர்களுடைய இயல்பு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கும் ஒரு நிகழ்ச்சியாகும். இந்த நிகழ்ச்சிக்கு வழமை போல எங்களுக்கு பதில் கொடுப்பதுக்கு பாஸ்டர் சுரேஷ் ராமச்சந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் பிரைஸ் பாஸ்டர், நீங்கள் கடைசியாக நாங்கள் அந்த ஒளிப்பதிவை செய்தது நீங்கள் இஸ்ரவேலுக்கு போவதற்கு முன்பதாக, அதற்கு முதல் நாள் இன்று தான் நீங்கள் இஸ்ரவேலிலிருந்து திரும்பி வந்தீர்கள். அதை காரணமாக வைத்து ஒரு பதிவை செய்வோம் என்று நினைத்தோம். உங்களுடைய பயணம் எப்படி இருந்தது பாஸ்டர்? வழமை போல இனிமையாக இருந்தது. வழக்கத்துக்கு மாறாக ஆசீர்வாதமாக அமைந்தது. இங்கிருந்து போவதற்கு முன்னர் அந்த நிகழ்ச்சியை செய்த பொழுது நீங்கள் கூட கேட்டீர்கள், அங்கு நடைபெறுகின்ற ஆபத்தான செய்திகளை கேள்விப்படுகிறோம், நீங்கள் போவதற்கு பயம் இல்லையா என்று. நான் பயம் இல்லை என்று சொல்லிவிட்டு போனேன். ஆகவே உங்கள் கேள்விக்கான என்னுடைய பதில் வழமை போல இனிமையாக இருந்தது, வழக்கத்தை விட ஆசீர்வாதமாக அமைந்தது. பாஸ்டர், இப்போ நீங்கள் போய் இருக்கிற அந்த காலகட்டத்திலே உலகத்திலே பெயர் பெற்ற பல ஊடகங்கள் அங்கே நீங்கள் தங்கி இருந்தது டெல் அவீவிலே என்று நினைக்கிறேன், தலைநகரத்திலே, அங்கே குண்டுகள் போடப்படுகிறது, ஜனங்கள் ஓடுகிறார்கள் அப்படி என்று ஒரு 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 நிகழ்ச்சியை காட்டுகிறார்களே, அது என்ன பாஸ்டர்? நீங்கள் அப்படி நடந்ததா? நீங்கள் இருக்கும் இஸ்ரவேலிலே வாழுகின்ற யாராவது அல்லது போய் வந்து டெல் அவீவை பற்றி நன்கு அறிந்த யாராவது நீங்கள் இருப்பீர்களே. ஆனால் நானும் எனது மனைவியும் தங்கியிருந்த ஹோட்டல் கிரவுன் பிளாசா டெல் அவீவ். 2 கிரவுன் பிளாசாக்கள் இருக்கின்றன, ஒன்று கடற்கரை ஓரத்திலே. நாங்கள் இருந்தது டெல் அவீவ் ஷலோம் என்று சொல்லுகின்ற ட்ரெயின் ஸ்டேஷன், ரயில் நிலையத்துக்கு பக்கத்திலே அமைந்திருந்த அந்த அந்த ஹோட்டலிலே. அப்போ அதில் 21வது மாடியிலே எங்களுக்கு அறை இருந்தது. அங்கிருந்து பார்க்க முழு டெல் அவீவும் தெரியும், அப்படி யோப்பா வரை, அந்த கடற்கரை வரை தெரியும். ஆகவே மிகவும் ஒரு மையமான ஒரு இடத்திலே, ஒரு நடு இடத்திலே இருந்து சந்தோஷமாய் வந்தோம். அப்போது பாஸ்டர் டேனி, பாஸ்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சிகளை பார்க்கின்ற தமிழ் கிறிஸ்தவர்கள், என்னுடைய நிகழ்ச்சியை பார்க்கின்ற கிறிஸ்தவர்களுக்கு இன்னொரு பாஸ்டரை ஞாபகம் இருக்கும், பாஸ்டர் அருட்சன். அவர் தான் என்னுடைய பாஸ்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியிலே உங்களைப் போல இப்போ நீங்களே இருக்கிறீர்கள். அவர் இப்பொழுது சுவிட்சர்லாந்திலே இருக்கிறார். அவர் திடீரென ஒரு நாள் ஒரு இரவு வீடியோ எடுக்கிறார். ஒரு இரவு 10 மணி 10:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் இருந்து அவர் வீடியோ கால் எடுத்து, சும்மா ஒரு கால் எடுத்தார், வாட்ஸ்அப் கால். பாஸ்டர், நீங்கள் டெல் அவீவில் இருக்கிறதாக கேள்விப்படுகிறேன், பயமாக இருக்கிறது, இங்கே தொலைக்காட்சியிலே காட்டுகிறார்கள், இதோ இப்பொழுது அங்கே குண்டு விழுந்து கொண்டிருக்கின்றதாம், மக்கள் எல்லாரும் உயிரை கையில் பிடித்து கொண்டு ஓடி ஓடி பங்கர்களிலே ஒழிகிறார்களாம் என்று சொன்னார். நான் சொன்னேன், தம்பி வீடியோ காலை ஆன் பண்ணு என்று. வீடியோவை போட்டவுடன் அவர் பக்கத்திலே அந்த வீடியோ காலிலே அந்த செய்தியை, அந்த தொலைக்காட்சி செய்தியை எனக்கு காட்டுகிறார். எனக்கு தெரிகிறது, நான் இருக்கும் அதே இடத்தை அங்கு தொலைக்காட்சியிலே காட்டுகிறார்கள். குண்டுகள் விழுகின்றதாகவும் மக்கள் ஓடி ஓடி ஒளிந்து உயிரை காப்பாற்றிக்கொள்ள ஓடுகின்றதாகவும். நான் என்ன செய்தேன், தம்பி இப்போ நீ பாரடா நான் இருக்கின்ற இடத்தை என்று நான் அவருக்கு வீடியோவிலே உண்மையான டெல் அவீவை நான் 21ஆம் மாடியிலிருந்து காட்டினேன். இல்லை, ஒரு தெளிவுக்கு கேட்குறேன், இஸ்ரவேலில் டெல் அவீவ் என்று 2 இடங்கள் உண்டா, இல்லாட்டி ஒன்று தான்? செய்திகளை பொறுத்தவரை ஒரு 2-3 இருக்கிறது போல் இருக்கிறது. ஏனென்றால் செய்திகளை பார்த்தால் என் தலைக்கு மேலே எல்லாம் குண்டு விழுந்திருக்க வேண்டும். அப்போது நான் பாஸ்டர் அருட்சனுக்கு வீடியோவிலே காட்டினேன், ஏதோ பாருங்கள், அதோ தூரத்திலே கடல் தெரிகிறது, இப்படி அழகழகான கட்டடங்கள், உயர் மாடி கட்டடங்கள், பக்கத்திலே இன்னும் ஒரு வானளாவிய கட்டடத்தை கட்டி கொண்டிருக்கிறார்கள்.
அவர்கள் 24 மணி நேரமும் வேலை செய்கிறார்கள் ஷிஃப்ட் எடுத்து. அப்போ அந்த பாரிய உபகரணங்கள், அந்த மக்கள் எல்லாரும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலும் தொடருந்துகளும், அதாவது ரயில்களும் பஸ்களும் போய்கொண்டிருக்கின்றன. டாக்ஸிகள், கார்கள், வாகனங்கள், ஜனங்கள் ஏராளமாக பிரயாணித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது பாஸ்டர் அருட்சம் சொல்கிறார், பாஸ்டர், இரவு 10:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் கூட இவ்வளவு ஜன நடமாட்டம், இவ்வளவு ஒரு கொண்டாட்டம் இல்லையே, இது என்ன என்று. அப்போது அவருக்கு அந்த வீடியோ காலிலே சொன்னதைத்தான் என் அன்பான சகோதர சகோதரிகளுக்கும் பாஸ்டர் டேனி உங்களுக்கும் நான் சொல்லுகிறேன். இந்த CNN இருக்கட்டும், ஸ்கை நியூஸாக இருக்கட்டும், ராய்ட்டர்ஸாக இருக்கட்டும், அல் ஜசீராவாக இருக்கட்டும், இன்னும் வியானா இருக்கட்டும், எத்தனையோ உலக பிரசித்தி பெற்ற ஊடகங்கள் கூட, BBC, ஸ்கை நியூஸ், ஏனோ தெரியவில்லை, பொய்யையே பேசுகிறார்கள் பாஸ்டர் டேனி. இப்போ நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இஸ்ரவேல் தங்கள் எதிரிகளை தாக்கும்போது எதிரிகளும் அவ்வப்போது, இஸ்ரவேல் தாக்குகின்ற அளவுக்கு அல்ல, குண்டுகளை இஸ்ரவேலை நோக்கி அனுப்புகிறார்கள் அல்லவா, அவை இஸ்ரவேல் வான் எல்லைக்குள்ளே வர முன்பே இஸ்ரேலிய அந்த அயன் டோம் மற்றும் டேவிட் ஸ்லிங் என்று சொல்லுகின்ற அந்த எதிர்ப்பு ஏவுகணைகள் சென்று வானத்திலே வெடித்து கடலிலே அந்த துகள்களை தள்ளிவிடுகின்றன. 1-2 இஸ்ரவேல் எல்லைக்குள்ளே வருவதும் உண்டு. உண்மையில் நானும் எனது மனைவியும் கூட பார்த்தோம், கண்களால் கண்டோம். எங்கள் தலைக்கு மேலே அந்த ஹெஸ்புல்லா அனுப்பிய அந்த மிசைல் வருவதும், இந்த அயன் டோம் போய் அதை அங்கு வெடிக்க வைப்பதும் அழகாக வான வேடிக்கை பார்ப்பது போல இருந்தது. கடந்த மே மாதம் போயிருந்த பொழுதும் கூட இரவு நேரங்களிலே இந்த மாதிரியான காட்சிகளை கண்டு ரசித்தோம். பாருங்கள், என்னுடைய பாஷையை நான் சொல்லுகிறேன், இவற்றை கண்டு கழித்தோம், இவற்றை கண்டு ரசித்தோம், வான வேடிக்கை போல இருந்தது என்று. இப்படி உண்மைதான். ஆனால் அவை ஒன்றுமே இஸ்ரவேலுக்குள் விழாத வண்ணம் அவர்களுடைய தொழில்நுட்ப எதிர்ப்பு சக்தி வளர்ந்திருக்கின்றது. இஸ்ரவேலுக்கு இருக்கின்ற அந்த தொழில்நுட்ப எதிர்ப்பு சக்தி வேறு எந்த உலக தேசத்துக்கும் இதுவரை கிடைக்கவில்லை. அந்த அயன் டோம் மற்றும் அந்த டேவிட் ஸ்லிங் இவை கிடையாது. இப்பொழுது ஒரு புதிய தொழில்நுட்பம் அறிமுகமாகியிருக்கிறது. லேசரிலேயே அடித்து அவற்றை நொறுக்குகிறார்கள். அப்போது இப்படி அழகாக இருக்கும் அந்த நாட்டை அலங்கோலமாக்கி காட்டுவதும், பயமே இல்லாமல் மக்கள் அந்த அலாரம் அடிக்கும் பொழுது அது ஆட்டோமேட்டிக் தானியங்கி. இப்போது ஹெஸ்புல்லா ராக்கெட் அடித்தாலோ, ஹூத்தீஸ் யமனில் இருந்து ராக்கெட் அனுப்பினாலோ, ஹமாஸ் காசாவிலிருந்து ராக்கெட் அனுப்பினாலோ, அங்கு அவை புறப்படும் போதே இந்த தானியங்கி பாதுகாப்பு அலாரங்கள் அடிக்க தொடங்கும். அது அடிக்கும். அப்போ அது மக்களுக்கு பழகிவிட்டது. அப்போது அந்த அலார சத்தம் வருவதும் உண்மை, அந்த அவ்வப்போது 1-2 இஸ்ரவேல் வான் எல்லைக்குள்ளே வருவதும் உண்மை. ஆனால் அவ்வளவுதான் உண்மை. அதற்கு மேலே இந்த ஊடகங்கள் சொல்லுபவை எல்லாம் உண்மையில்லாத விஷயங்களாய் இருக்கின்றன பாஸ்டர் டேனி. ஆகவே மிகவும் கவலை அளிக்கிறது. ஒரு பக்கத்திலே மிகவும் கவலை அளிக்கிறது, இஸ்ரவேலை பற்றி இப்படியான பொய் பிரச்சாரங்களை மேற்கொள்ளுகின்றனவே இந்த ஊடகங்கள் என்று. அத்தோடு இன்னொரு விஷயத்தை நான் சொல்லவா? சொல்லுங்கள். விமானத்திலே புறப்பட நானும் எனது மனைவியும் விமானத்திலே அமர்ந்து விட்டோம். அப்போ எங்கள் பக்கத்திலே இந்தியாவை சேர்ந்த ஒருவரும் அமர்ந்திருக்கிறார். அப்போ அவரோட பிறகு நான் பேசின பொழுது அவர் சொன்னார், அவர் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர், வியாபார விஷயமாக இஸ்ரவேலுக்கு வந்தார் என்று. அவர் யார்? அவர் தெலுங்கு, ஆந்திராவை சேர்ந்தவர், தெலுங்கு பேசுகிறவர். அவருக்கு நாங்கள் யார் என்று தெரியாத பொழுது அவர் தொலைபேசியிலே அவருடைய ஒரு பெரியவருக்கு பேசுகிறார் போலும். அப்போ அவர் சொல்லுகிறார் ஆங்கிலத்திலே, இங்கே எல்லா பக்கமும் ஆபத்துக்கள் இருக்கின்றன, விமானங்கள் எல்லாம் நிறுத்தப்படுகின்றன, விமான நிலையத்தை நோக்கி குண்டுகள் வந்தன, இந்த விமானமும் ஒருவேளை
தடுத்து நிறுத்தப்படுமோ என்று நான் பயந்து பயந்து வந்தேன். நல்ல வேளை இந்த விமானம் மாத்திரம் ஓடுகிறது என்று சொன்னார். நான் என் மனைவியை பார்த்தேன், அவர் என்னை பார்த்தார். அண்ட புழுகு ஆகாச புழுகு புழுகுகிறான் ஒருவன். அவன் ஏன் அப்படி புழுகினான் என்று தெரியாது. ஆனால் அவன் இஸ்ரவேலில் இருந்து கொண்டு ஒரு 10-15 நாளுக்கு வந்து வியாபார நோக்கத்திலே வந்துவிட்டு திரும்பும் பொழுது அவன் சொல்லுவதை கேட்பார்கள் அல்லவா? கண்டிப்பாக. அப்போ நான் என் மனைவியை பார்த்தேன், அவள் என்னை பார்த்தாள். ஏன் அப்பா இப்படி புழுகுகிறான் என்று கேட்டோம். ஏனென்றால் ஒரு விமானம் கூட நிறுத்தவில்லை. விமான நிலையம் நான் போய் இறங்கும் போதும் சரி, அங்கிருந்து வரும் போதும் சரி, ஜே ஜே என்று ஜனங்களால் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. ஒன்று சொல்லுகிறேன், சுற்றுலா பயணிகள் இல்லை. சுற்றுலா பயணிகள் மற்றும் புனித யாத்திரை செய்கிறவர்கள் இல்லை. ஆனால் விமானங்கள் வந்து போய் கொண்டிருக்கின்றன, மக்கள் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வேலைகளுக்காக. இப்போ நான் போனது போல. ஆனால் இப்படி பக்கத்திலே ஒருவன் இப்படி புழுகுகிறானே, இவர்கள் தங்களுடைய சுயநலங்களுக்காக அங்கு வாழுகின்ற சிலர் கூட பொய் சொல்லுகிறார்கள். குண்டுகள் எல்லாம் பறக்கின்றன, பயந்து கொண்டிருக்கிறோம், அதெல்லாம் பொய், கட்டுக்கதை. அப்ப நான் ஏன் பொய்ய சொல்ல வேண்டும் பாஸ்டர் டேனி? நானும் என் மனைவியும் பொய் சொல்ல வேண்டுமா? நாங்கள் ஊழியக்காரர்கள். உங்களுடைய முகநூலிலே கூட பதிவு ஒன்று போட்டிருந்தீர்கள். டெல் அவீவ் வீதிகளிலே நடந்து போவதை புகைப்படமாக எடுத்து போட்டிருக்கிறார். அதில் ஒன்றுமே தெரியவில்லை, அப்படி பதட்ட நிலை. அழகாக இருக்கிறது. மக்கள் எல்லாரும் அன்றாட வாழ்க்கையிலே திளைத்திருக்கிறார்கள். அப்போ நானும் இவளும் சென்று அமைதியாய் டெல் அவீவ் பூங்காவை போல இருக்கிறதப்பா. டெல் அவீவ் மட்டுமல்ல, எருசலேமாக இருக்கட்டும். நான் அரியலுக்கே போனேனே, அரியல் எப்ராயிம் மலைகளுக்கே போனேனே. அப்போது செய்திகளை பார்த்தால் வடக்கு பகுதியிலே ஒரே குண்டு மழை பொழிகிறது. பாஸ்டர் அருட்சனுடைய வீடியோ காலிலே நான் பாஸ்டர் அருட்சனுக்கு சொன்னேன், அருட்சன் நாளைக்கு நானும் மேசியும் குடை பிடித்து கொண்டு போகிறோம் என்று. ஏன் என்று கேட்டார். நான் சொன்னேன், ஒரு தமிழ் ஊடகத்திலே, நான் பெயரை சொல்ல விரும்பவில்லை, ஒரு தமிழ் ஊடகத்திலே போட்டிருக்கிறது டெல் அவீவிலே குண்டு மழை பொழிகிறது என்று. அப்போ குண்டு மழை பொழிகிறது என்று குடை பிடித்து கொண்டு போகிறேன் என்று நான் அருட்சனுக்கு சொன்னேன். அருட்சன் ஆச்சரியப்பட்டார். ஒரு 10-15 நிமிடம் என்னோட வீடியோ காலில் இருந்தார், ஆச்சரியப்பட்டார். ஆகவே நான் அதைத்தான் சொல்லுவேன். பாஸ்டர், இன்னொரு கேள்வி. இப்போ ஐக்கிய நாடுகளின் சபை அந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக நிறைய குற்றச்சாட்டுக்களை வைக்கிறார்கள். நிறைய அதற்கு சார்பாக ஐரோப்பிய நாடுகள், குறிப்பாக சில கிறிஸ்தவ நாடுகளும் சேர்ந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக குற்றச்சாட்டுக்களை வைக்கிறார்கள். அதை குறித்து நீங்கள் என்ன சொல்லுங்கள்? வேதத்திலே கடைசி காலத்தில் இப்படி நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? அதாவது இஸ்ரவேலுக்கு எதிராக உலகமே திரும்ப வேண்டும். அப்போது பொய் குற்றச்சாட்டுகளை வைத்தால்தான் அப்படி திரும்ப முடியும். அப்போது ஐக்கிய நாடுகள் சபையிலே அவர்கள் அக்டோபர் 7, 2023 காசாவிலே இருந்து வந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் செய்த அந்த அராஜகத்தை கண்டிக்கவும் இல்லை. இன்று வரை, இப்போ 1 வருஷமாக போகிறது, இன்னும் ஒரு வாரத்திலே 1 வருஷமாக போகிறது, ஹமாஸை பயங்கரவாதிகள் என்று முத்திரை குத்தவில்லை ஐக்கிய நாடுகள். அப்போது அந்த ஐக்கிய நாடுகள் சபையிலே பெஞ்சமின் நத்தானியாகுவா இருக்கட்டும் மற்றும் ஏனைய இஸ்ரேலிய பிரதிநிதிகளாக இருக்கட்டும், அவர்கள் போய் பேசும் பொழுது ஒரு சில நாட்டு பிரதிநிதிகள் வெளிநடப்பே செய்கிறார்கள். நீ பேசுவதை கேட்கவே விரும்பவில்லை என்று. ஒரு சிலர் நீ ஒரு அசுரன், நீ ஒரு பயங்கரவாதி என்று இப்படி ஒரு பலகையை பிடித்து கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள். இப்படி இஸ்ரவேலுக்கு எதிரான அப்படி ஒரு நிலை கடைசி காலத்திலே உருவாக வேண்டும். ஆகவே இது ஒன்றும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விடயம் அல்ல. கிறிஸ்தவர்களாகிய நாம் கடைசி கால அறிகுறியாக இதையும் பார்த்தால் நல்லது. பாஸ்டர், இன்னொரு கேள்வி. இப்போது நீங்கள் இஸ்ரவேலில் இருக்கிற காலகட்டத்திலேயே இஸ்புல்லாவின் தலையாக இருந்த
ஹசான் ஹசான் நஸ்ரல்லா. அவரை அவர் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். எப்படி பாஸ்டர் ஒரு 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 தேசமாக, ஒரு குட்டி ஒரு சின்ன தேசம் இன்னொரு ஒரு நாட்டின்குள்ளே நுழைந்து அந்த நாட்டுக்குள்ளே இருக்கிற பெரிய தலைகளையே உயிரை எடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு பலம் இருக்கிறதே, இது எப்படி சாத்தியமாகும்? நான் இதை என்னுடைய கிறிஸ்தவ அன்பர்களுக்கு நான் இதை சொல்லும் பொழுது நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிற ஒன்று, நன்றாய் கவனிங்கள். நான் அடிக்கடி என் பிரசங்கங்களிலே சொல்லுகிறேன், இஸ்ரேல் பற்றி பேசும் பொழுது சொல்லுகிறேன். அன்றும் நான் இஸ்ரேல் போக முன்பு நடத்தின பாஸ்டரிடம் கேளுங்களிலும் நான் சொன்னேன், இஸ்ரவேலை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும், இஸ்ரவேலை நாம் நேசிக்க வேண்டும். அவர்கள் தவறுகள் செய்தால் ஆண்டவர் அதை பார்த்து கொள்வார். இப்போ நாம் இஸ்ரவேலுக்காக ஜெபிக்க வேண்டும், இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஒரு சில கிறிஸ்தவர்கள் தவறாய் உபதேசிக்கிறார்கள். இஸ்ரவேலை ஆண்டவர் கை கழுவி விட்டார், இப்போ இஸ்ரவேல் இருந்த இடத்துக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஆகிய சபை கொண்டு வரப்பட்டிருக்கிறது, ஆகவே இனி இஸ்ரவேலுக்கு எந்த விதமான முக்கியத்துவமும் இல்லை என்று. அப்போது கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்பது உண்மை. நாம் இன்று காட்டொலிவ மரமாக இருந்து ரோமர் 11:17 படி அங்கிருந்து வெட்டப்பட்டு சுபாவ ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது உண்மை. ஆனால் அதே அதிகாரத்திலே பவுலடியார் சொல்லுகிறார், ஆவியானவர் பவுலடியார் மூலமாய் சொல்லுகிறார், நீ சுபாவ ஒலிவ கிளைகளுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டாதே என்று. அப்போ நாம் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க வேண்டும். அப்படி நான் சொல்லும் பொழுது உங்கள் கேள்விக்கு நான் கொடுக்கும் பதிலிலே வேதத்திலிருந்து ஒரு சில விஷயங்களை ஞாபகப்படுத்துகிறேன். இப்போ நியாயாதிபதிகள் புத்தகத்தை பார்த்தால் மோவாபியர்கள் 18 வருஷங்கள் இஸ்ரவேலர்களை ஒரு விதமான அமுக்கத்துக்குள்ளே வைத்திருக்கிறார்கள். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம். 18 வருஷங்கள் பாஸ்டர் டேனி. அப்போ அந்த 18 வருஷங்களும் மோவாபியர்களுடைய கை கோலோச்சுகிறது. அந்த இஸ்ரவேலர்களை அமுக்கி அடக்கி வைத்திருக்கிறார்கள். மோவாப் என்பது சவக்கடலின் அந்த பக்கம் இருக்கிற ஒரு நாடு. அப்போ அவர்கள் இந்த பக்கம் வந்து இவர்களுடைய அறுவடையின் போது அவ்வளவு அறுவடைகளையும் அள்ளிக்கொண்டு போவார்கள். அவர்கள் உள்ளே வந்து ஆண்களை பெண்களை வேலைக்காரர்களாக அடிமைகளாக பிடித்து கொண்டு போவார்கள். விருப்பமானபடி வந்து அட்டூழியம் செய்வார்கள். ஐயோ, அந்த 18 வருடங்களும் இந்த இஸ்ரவேலர்கள் மோவாபியர்கள் கையில் அடிப்பட்டதை பார்க்கும் பொழுது அந்த 18 வருடங்கள் நீங்கள் நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது படுவேகமாக 18 நிமிஷம் கூட உங்களுக்கு போகாது. ஆனால் 18 வருஷங்கள் என்பது ஒரு பாரிய ஒரு காலம். அவ்வளவு காலம் இவர்கள் அமுக்கப்பட்டு அடி வாங்குகிறார்கள். அதை கொஞ்சம் ஒப்பிடுவோம் 2வது உலக யுத்தம் வரை இஸ்ரவேலர்கள் அமுக்கப்பட்டதுக்கு. கொஞ்சம் ஒப்பிட்டு பார்ப்போம். ஏதோ ஆண்டவர் கைவிட்டது போல. ஆனால் இஸ்ரவேலர்கள் மனம் திரும்பினார்கள். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரத்திலே உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஏஹூத் என்று சொல்லுகின்ற ஒரு நியாயாதிபதியை எழுப்புகிறார். இப்போ பாருங்கள், ஏஹூத் எப்படி செயல்பட்டார் என்று பார்ப்போம். ஏஹூத் இடது கை பழக்கம் உள்ளவர். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஒரு நாள் இவர் பழங்கள் ஆகிய உணவு பண்டங்களை எடுத்துக்கொண்டு மோவாபின் ராஜாவாகிய எக்லோனை சந்திக்க மோவாபுக்கு போகிறார். அப்போ இவரை பரிசோதிக்கிறவர்கள் என்ன பரிசோதிப்பார்கள்? இந்த இடது பக்கத்தில் எங்காவது ஆயுதம் இருக்குமா என்று பார்ப்பார்கள். ஏனென்றால் பொதுவாக வலது கையிலே தான் ஆயுதங்களை எடுத்து போராடுவார்கள். நான் ரூத் என்கின்ற ஒரு பிரசங்கம் செய்தேன், தீர்மானங்கள் என்ற தலைப்பிலே. யூடியூபிலே இருக்கிறது, பல வருஷங்களுக்கு முன்பு. நான் அதிலேயும் இதை இப்படி விளக்கி இருக்கிறேன். அவர்கள் பரிசோதித்து விட்டு மோவாபின் ராஜாவாகிய எக்லோன் இடத்துக்கு இவரை அனுப்புகிறார்கள். அப்போ ஏகூத் சென்று அந்த பழங்களை அந்த உணவுகளை எல்லாம் எக்லோனுக்கு கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, எக்லோன் ஸ்தூலித்த மனுஷனாய் ஒரு ஒரு தனி மனுஷனாய் இருந்தானா.
அவன் இவற்றையெல்லாம் சாப்பிட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஏகூத்துக்கு எல்லா அவனுடைய அரண்மனை அறைகளை எல்லாம் காட்டுகிறானாம். அப்போ எல்லாம் முடிந்த பிறகு ஏகூத் சொல்லுகிறார் எக்லோனை பார்த்து, ராஜாவே, உங்களை குறித்த ஒரு விஷயத்தை நான் தனிமையாய் சொல்ல வேண்டும், அனுமதி கிடைக்குமா என்று. அந்த கொஞ்ச நேரத்திலே ஏகூத்தை குறித்த ஒரு நம்பிக்கை எக்லோனுக்கு வந்து விட்டது. எந்த அளவுக்கு என்றால், தன்னுடைய அறையிலே இருந்த தனது மெய்ப்பாதுகாவலர்களாகிய காவலாளிகளை எல்லாம் வெளியே அனுப்பி கதவை மூடி எக்லோன் தனியாக ஏகூத்தோடு இருக்கிறார். எக்லோன் என்ன செய்கிறார்? தன் இடது கையால் தன் வலது தொடைக்கு உள்ளே மறைத்து வைத்திருந்த கத்தியை உருவி எக்லோனுடைய வயிற்றிலே குத்தி, வேதம் சொல்லுகிறது, நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம், கைப்பிடி கூட அந்த வயிற்றுக்குள்ளே அமங்குகின்ற அளவுக்கு குத்தி கொன்று போட்டு அந்த பக்கத்தாலே பாய்ந்து ஓடிவிட்டார். அதிக நேரத்துக்கு பிறகுதான் காவலாளிகள் உள்ளே இருந்து ஒரு சத்தமும் இல்லை, ஒரு அரவமும் கேட்க மாட்டேன் என்கிறது என்று சொல்லி கதவை உடைத்து கொண்டு உள்ளே போனால் அங்கே அவன் செத்து கிடக்கிறான். இப்போ இதை நடப்பித்தவர் தேவன். இப்போ மோவாபியர் யார்? எதிரிகள். அவர்கள் அறிவு கட்டவர்கள் அல்ல. ஒரு ராஜாவினுடைய மெய்ப்பாதுகாவலன் இல்லாமல் எதிரி நாட்டை சேர்ந்தவனை தனது அறைக்குள்ளே ஒரு ராஜா வைத்திருக்கும் அளவுக்கு ஏகூத் செயல்பட்டது மொசாடினுடைய செயலுக்கு ஒப்பாக இருக்கிறது. இப்போ நான் ஹசன் நஸ்ரல்லாவை பற்றி சொல்லுகிறேன். அன்பானவர்களை கேட்டுக்கொள்ளுங்கள். ஹசன் நஸ்ரல்லா 1960 பிறந்தான். அவனுக்கு 22 வயதாகும் பொழுது ஹெஸ்புல்லா என்கின்ற அமைப்பு தொடங்குகிறது. அதிலே அவன் ஒரு முக்கிய ஒரு ஒரு உறுப்பினனானான் ஹசன் நஸ்ரல்லா. 10 வருடங்களில் 92ஆம் ஆண்டு அதனுடைய தலைவன் கொல்லப்படுகிறான், சாகிறான். ஹசன் நஸ்ரல்லா தலைமைத்துவத்தை எடுக்கிறான். கடந்த 32 வருடங்களாக ஹெஸ்புல்லாவினுடைய தலைவனாக ஹசன் நஸ்ரல்லா இருக்கிறான். இவன் புதிதாய் வந்த ஒரு தலைவன் அல்ல. அப்போ 32 வருடங்களாக இவன் அவ்வளவு ஒரு பெரிய ஈரானின் கைக்கூலியாய் செயல்படும் ஒரு பயங்கரவாத அமைப்பின் தலைவனாய் இருந்தான் என்றால் அவன் எவ்வளவு புத்திசாலியாய் இருக்க வேண்டும், எவ்வளவு பலசாலியாய் இருக்க வேண்டும், எத்தனை யுத்த தந்திரங்களை அறிந்தவனாய் இருந்திருக்க வேண்டும். அந்நேரம் இவன் தலைமை பதவியை எடுக்கும் பொழுது லெபனான் ஒரு கிறிஸ்தவ நாடு. நான் சொல்வது உண்மையா இல்லையா என்று நீங்கள் இணையத்துக்கு போயாவது பாருங்கள். ஆனால் இவன் அந்த கிறிஸ்தவர், அங்கு வாழ்ந்த அநேக கிறிஸ்தவர்கள் லெபனானை விட்டு தப்பியோடும் அளவுக்கு பயங்கரமாய் செயல்பட்டான். இவன் செத்த அன்று இவன் ஒரு ஆளோடு பேசிக்கொண்டிருக்கான். நன்றாய் கவனிங்கள், நான் சொல்வதை நன்றாய் கவனிங்கள். ஒரு ஆளோடு பேசிக்கொண்டிருக்கிறான் பாஸ்டர் டேனி. பேசிக்கொண்டு முடித்து, கையை கொடுங்கள் எனக்கு. இப்போ நீங்கள் தான் ஹசன் நஸ்ரல்லா, நான் தான் எவனோ. அந்த எவனோடு நீங்கள் இவ்வளவு அருகிலே இருந்து பேசும் அளவுக்கு அந்த எவனோ ஒருவனாகிய நான் எவ்வளவு காலம் உங்களோடு இருந்திருக்க வேண்டும், உங்கள் பக்கத்தில் இருக்க வேண்டும், உங்களோட போக்கும் வரத்துமாய் இருந்திருக்க வேண்டும், எந்த அளவுக்கு நீங்கள் இவனை நம்பி இருக்க வேண்டும். சரி, நான் அப்போ போய் வருகிறேன் என்று இப்படி கையை கொடுக்கும் பொழுது இவர் கையில் இருக்கிற ஒரு 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 திரவியம், அது பார்ப்பதற்கும் தெரியாது, வாசமும் வராது. அது ஹசன் நஸ்ரல்லாவின் கையிலே படுகிறது. அது அவருக்கு தெரியாது. ஆனால் அது என்ன பதார்த்தம் என்றால், அந்த பதார்த்தத்தை கொண்டு இஸ்ரேலிய மொசாட் ஹசன் நஸ்ரல்லாவினுடைய
இருப்பிடத்தை, அவர் இருக்கின்ற இடத்தை துல்லியமாய் அறிந்து கொள்ளுகிறது. அப்போ இவர் ஒரு ட்ராக்கரை அவருடைய கையில் வைத்து விட்டார். பாஸ்டர் டேனி, அதாவது கண்ணுக்கு புலப்படாத ஏதோ ஒரு திரவியம் மூலம் ட்ராக்கரை உண்டாக்குகின்ற தொழில்நுட்பம் உலகத்திலே இருக்கிறதா? இல்லை, இதெல்லாம் திரைப்படங்களில் கூட நாங்கள் திரைப்படங்களிலே கூட, ஜேம்ஸ் பாண்ட் மூவிஸ்ல கூட இதை நீங்க பார்க்க மாட்டீர்கள். இவர் எழுந்து போய் 2 நிமிடங்களில் 120 செகண்டில் இவர் மொசாடுக்கு அறிவித்து விட்டார், சரி, நசரல்லா கையிலே திரவியம் வந்து விட்டது என்று. சரியா? அவர் கை கொடுத்த 120வது நிமிடம் 80,000 கிலோ பாரிய குண்டுகள் சுமந்த விமானங்கள் புறப்படுகின்றன. அவை பெய்ரூட்டை வந்து அடைய முன்பு உங்களுக்கு கை கொடுத்த நான் என்கின்ற அந்த முகம் தெரியாத அந்த உளவாளி, அந்த ஏஹூத் பாதுகாப்பான இடத்துக்கு போய்விடுகிறார். ஹசான் நஸ்ரல்லா என்ன செய்கிறார்? 3 பூமிக்கடியில் 3ஆம் மாடி கீழ்ப்பக்கம் அவர் போய் அங்கு அவருடைய மகள் எல்லாரும் இருக்கிறார்கள். 80,000 கிலோ, அதாவது 80 டன் குண்டு விழுகிறது. கருகி செத்து போகிறார். நான் என்ன உங்களுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், வேதத்தை நான் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேலின் தேவன் அன்று செய்த சில விஷயங்கள் இன்று நடக்கின்றன. பாஸ்டர் டேனி, அன்று ஒரு ஏகுத், இன்று எவனோ. அன்று எக்லோன் சாகிறான், இன்று நசரல்லா சாகிறான். இதை பற்றி நீங்கள் என்ன 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 சொல்ல போகிறீர்கள்? தேவனுடைய கையிலே அன்றைக்கு நான் இஸ்ரவேலுக்கு போக முன்பு இந்த இவை வெடித்தனவே பேஜஸ், இதை பற்றி பேசினேன். அப்படி ஒரு விஷயம் இதற்கு முன்னே உலக சரித்திரத்திலே நடந்திருக்கிறதா? இல்லை. அப்போ தாவீத் பென் குரியன் என்பவர் இந்த மொசாடை தொடங்கின பொழுது 1949ஆம் ஆண்டு யார் நினைத்தார் சிஐஏயை விட, எஃபிஐயை விட, ஸ்காட்லாந்து யார்டை விட இந்த அளவு சூட்சும சித்தர்களாக, வித்தர்களாக இவர்கள் உருவாகுவார்கள் என்று? நான் இந்த மொசாட் அமைப்பினுடைய செயல்பாடுகளை வேதத்திலே பார்க்கிறேன். கிதியோனை எடுத்து பாருங்கள். கிதியோன் மீதியானியர்களுக்கு பயந்து அவர் கோதுமை அறுவடையை இங்கே திராட்சை ஆலையிலே கொண்டு போய் அடித்து கொண்டிருக்கிறார். அதனால் மீதியானியர்கள் அங்கே தான் வருவார்கள். கோதுமை அறுவடையின் போது கோதுமை களங்களுக்கு தான் வருவார்கள். ஆனால் இவர் எங்கே போகிறார்? திராட்சை ஆலைக்குள்ளே போகிறார். அப்போ கர்த்தருடைய தூதனானவர் வந்து பலசாலியே என்று பாராட்டுகிறார். கடைசியிலே அந்த 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 கிதியோன், என்னுடைய செய்தி இருக்கிறது, கர்த்தருடைய பட்டயம், கிதியோனின் பட்டயம், அது என்ன என்றெல்லாம் நான் நினைக்கிறேன் நீங்கள் தான் மொழிபெயர்த்தீர்கள் என்று. ரொம்ப அநேக வருஷங்களுக்கு முன்பு நான் செய்த ஒரு பிரசங்கம். அன்பானவர்களே, முடியுமானால் அதை பாருங்கள். கிதியோன் என்ற தலைப்பில் இருக்கும். அந்த கிதியோன் எப்படி வெறும் 300 பேரை வைத்துக்கொண்டு அந்த பானையிலே விளக்கை எடுத்துக்கொண்டு அதை அடித்து கொண்டு அவர்கள் போய் மீதியானியர்களை முறியடித்தார்கள். அப்போ இதெல்லாம் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அன்பிரசிடென்டட், அதற்கு முன்னே நடக்காதவை. ஏஹுத் எக்லோனை கொன்றது அதற்கு முன்னே அந்த மாதிரி யாருக்கும் நடக்கவில்லை. அப்புறம் அன்று நான் சொன்னேனே, எசேக்கியா ராஜாவின் காலத்தில் செனகெரிப் ராஜாவுக்கு நடந்தது, அதற்கு முன்னே நடக்கவில்லை. கிதியோன் போய் அடித்த விதம் அது நடக்கவில்லை அதற்கு முன்னே. ஏன் பாராக், தெபோரா அவர்கள் கூட யாபீனியர்களை அடித்த விதத்தை நீங்கள் பார்த்தால் அந்த மாதிரியான ஒரு தோல்வி யாபீனியர்களுக்கு ஏற்பட்டது போல அந்த ஒரு பெண் அந்த தலைவனின் நெற்றியிலே ஆணி அடித்து கொள்ளுகின்ற ஒரு விஷயம் அதற்கு முன்னே நடைபெறவில்லை. நீங்கள் வேதத்தை பார்த்தால், நியாயாதிபதிகள் புத்தகமாக இருக்கட்டும், ராஜாக்கள் புத்தகமாக இருக்கட்டும், தேவன் இஸ்ரவேலுக்காக போராடின சந்தர்ப்பங்களை நீங்கள் பார்த்தால்
அவை எல்லாமே அன்பிரசிடென்டட், முன்பு நடக்காதவை தான். ஒரு தடவை செய்த மாதிரியே இன்னொரு தடவை செய்ய மாட்டார்கள். அதைத்தான் இந்த மொசாட் செய்கிறார்கள். அவர்கள் ஈரானுக்குள்ளே அந்த குண்டை அடித்து ஜனாதிபதிமாருக்கு கொடுக்கின்ற அந்த பாதுகாப்பு நிறைந்த அறைக்குள்ளே படுத்திருந்தவனை தாக்கி அழித்த விதம் அதற்கு முன்னையும் பின்னையும் நடக்கவில்லை. பெய்ரூட்டிலே அவர்கள் ஈரானிய தூதரகத்துக்குள்ளே பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அடித்தது அதற்கு முன்னோ பின்னோ நடைபெறவில்லை. அதே போல இந்த ஹசன் நஸ்ரல்லாவை அடித்த விதம் கூட அதற்கு முன்னே நடக்கவில்லை. இப்போ நான் என்ன அன்பானவர்களை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், ஒரு பக்கம் கிறிஸ்தவர்கள் நாம் இருக்கிறோம், நாம் சபை எடுத்துக்கொள்ளப்படும் வரை இருப்போம், நாம் கிருபையின் காலத்துக்குள்ளே இருக்கிறோம், புதிய ஏற்பாட்டுக்குள்ளே இருக்கிறோம், அதெல்லாம் உண்மை. யூதர்கள் கூட ரட்சிக்கப்பட்டால் தான் பரலோகம் போக முடியும், அது அடிக்கடி நான் சொல்லுகிறேன், அதெல்லாம் உண்மை. ஆனால் இந்த கடைசி காலத்திலே இஸ்ரவேல் ஒரு பெரிய பங்கை வகிக்கும். அது தொடங்கினது 1948ஆம் ஆண்டு இன்று வரை நடைபெறுகிறது. ஆகவே அங்கு நடைபெறுகின்ற விஷயங்களை பார்க்கும் பொழுது இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேலுக்காக போராடுகிறது தெரிகிறது. நான் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் அடுத்த கேள்விக்கு முன்பதாக. அன்றும் சொன்னேனோ எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த பிராந்தியத்திலே தலைமை பீடத்தில் இருக்கின்ற பிசாசுகள் 3 இருக்கின்றன. பிசாசுகளின் சேனைகள் நிறைய லேகியோன்கள், ஆனால் தலைமை பீடத்தில் இருக்கிற 3 பிசாசுகள். ஒன்று தந்தை பிசாசு, அதுதான் தாகோன். அந்த தாகோன் பிசாசு காசாவிலே இருந்து ஹமாஸை இயக்குகின்றது. இப்போ பொதுவாக அப்பா அம்மா பேச்சை கேட்பார் தானே. அப்போ அம்மா பிசாசு செமிரமிஸ் அல்லது அஃப்ரோடிடேஸ் அல்லது அஷ்டரோத், இவையெல்லாம் ஒரே பெண்ணுக்கு கொடுக்கப்படுகின்ற பெயர்கள். இது எங்கே செயல்படுகிறது? ஐபராத்து நதி பிரதேசத்திலே. அப்போ ஐபராத்து நதி பிரதேசத்திலே வடக்கிலே அசீரியா இருந்தது, தெற்கிலே பாபிலோன் இருந்தது, கொஞ்சம் அப்பாலே நீங்கள் போனீர்கள் என்றால் சூசா, அதுதான் பெர்ஷியா, அதுதான் இன்றைய ஈரான். அப்போ ஈரானிலே இருந்து இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படுகிற ஆவி எது? அந்த அஷ்டரோத் என்கின்ற அந்த அம்மா ஆவி. இப்போ பாகாலை பற்றி பார்ப்போம். பாகால் தான் தாகோன் அஷ்டரோத் இருவருடைய மகன். அந்த பாகால் கானானியர்களுடைய தெய்வமாய் இருந்தான் அல்லவா? ஏவியர், எபூசியர், ஏமோரியர், கானானியர். இப்படி கடைசியிலே யோசுவா காலத்தின் போது இவையெல்லாம் துரத்தப்பட்ட போது, தாவீதின் காலத்திலே முழுக்க துரத்தி அடிக்கப்பட்டது. இவை எங்கே போய் சேர்ந்தன? சிரியாவுக்கும் லெபனனுக்கும். வேதத்தை பார்த்தாலே நமக்கு தெரியும். தமஸ்கு எங்கே இருக்கிறது? சிரியா. அப்புறம் தீரு சீதோன் எங்கே இருக்கின்றன? லெபனான். பிற்காலத்திலே ஆகாப் யாரை கல்யாணம் கட்டுகிறான்? யேசபேல். அவள் யார்? ஏத்பாகாலினுடைய மகள். ஏத்பாகால் யார்? சீதோனின் ராஜா, பாகாலின் பூசாரி. அப்போதான் எலியா வந்து மழை வராதபடி வானத்தை அடைக்கிறார், கர்மேல் மலையிலே அக்கினே இறக்குகிறார், இதெல்லாம் நடக்கிறது. இப்போ பாருங்கள் பாஸ்டர் டேனி, இஸ்ரவேலை யார் தாக்குகிறார்? காசாவிலே இருந்து ஹமாஸ், தாகோன். ஈரான் யமனில இருந்து ஹூத்தீஸையும், காசாவிலிருந்து ஹமாஸையும், லெபனான் சீரியாவிலிருந்து ஹெஸ்புல்லாவையும் உசுப்பேத்தி அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுடைய ப்ராக்சிஸாக வைத்து வேலை செய்கிறது. அப்போ அதுதான் செமிரமிஸ் ஆவி, அஷ்டரோத் ஆவி. இப்போ நேரடியாக இவர்களை வடக்கிலிருந்து தாக்குகின்ற அந்த ஆவி எது? பாகால். அப்போ பாகால் எங்கிருந்து தாக்குகிறது? தமஸ்குவிலிருந்து தாக்குகிறது, லெபனானிலிருந்து தாக்குகிறது.
வேதத்தில் இது இருக்கிறதே. தீரு, சீதோன், தமஸ்கு. சரி, எலிஷாவின் காலத்துக்கு வரும். எலிசாவின் காலத்துக்கு 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம். சீரியா பென் ஹதாத் இஸ்ரவேலை தாக்க முயற்சிக்கும் போதெல்லாம் எலிசா அந்த ராஜாவுக்கு புத்தி அறிவுரை சொல்லி தப்பி நடக்கிறது. கடைசியிலே அவன் கேள்விப்படுகிறான், இப்படி ஒருவன் இருக்கிறான், இவனை அழிக்க வேண்டும் என்று. கேவலம் ஒரு தீர்க்கதரிசியை அழிக்க பெரிய இராணுவமே அனுப்பப்பட்டது. அப்போ எலிசாவின் வேலைக்காரன் இதை பார்த்தவுடன் பயந்து போனான். இப்போ யார் வந்திருக்கிறா? சிரியாவிலிருந்து, தமஸ்குவிலிருந்து இராணுவம் வந்திருக்கிறது. என்று தமஸ்குவிலிருந்து செயல்படுகிற இராணுவம் எது? ஹெஸ்புல்லா. அப்போ அன்றைய எலிசாவை தாக்க வந்த அன்றைய ஹெஸ்புல்லா பார்த்து எலிசாவின் வேலைக்காரன் பயந்து விட்டான். உடனே எலிசா ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார், ஆண்டவரே, இந்த பயலினுடைய கண்களை திறவுங்களேன் என்று. திறந்தால் அவர் என்ன கண்டார்? அந்த வேலைக்காரன் தங்கள் பக்கத்திலே சுற்றிலும் அக்கினி மயமான ரதங்களோடு தேவனுடைய சேனை இருக்கிறதை கண்டார். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்திலே பிறகு அந்த கதையை வாசித்து, சம்பவத்தை வாசித்து பார்த்தால் என்ன நடந்தது தெரியுமா? குருட்டாட்டம். அத்தனை இராணுவமும் குருடாகி கண் தெரிகிறது, ஆனால் குருடு. எங்கே போகிறோம் என்று தெரியாமல் சமாரியாவுக்கு வந்து விட்டார்கள். சமாரியாவுக்கு வந்தவுடன் கண்கள் திறக்கப்படுகிறது. அப்போதான் பார்க்கிறார்கள், என்ற தெய்வமே, சமாரியாவில் இருக்கிறோமடா, ஆபத்தான இடமடா என்று. ஹசான் நஸ்ரல்லா குருடன் போல இருந்து அடி வாங்கி செத்தான். ஈரான் கமேனி ஒளிந்து கொண்டான். லெபனான் இருக்கின்ற ஹெஸ்புல்லா ஆவியாத்துமா சர்ரம் இடம் மாறி போய் எங்கு போவதென்று தெரியாமல் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஊடகங்களை நம்பாதீர்கள். ஏதோ ஊடகங்கள் ஏதோ அவர்கள் திரும்ப ரிட்டன் அடிக்கிறார்களாம், ஆச்சா போச்சா என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இப்போ இன்று கிரவுண்ட் இன்வேஷன் தொடங்குகிறது. இன்று இராணுவம் லெபனானுக்குள்ளே போகிறது. உங்களுக்கு தெரியுமா, நஸ்ரல்லா செத்ததுக்கு சீரியாவிலே, லெபனானிலே, இஸ்ரவேலிலே, பாலஸ்தீனர்கள் மத்தியிலே, ஈரானிலே இனிப்பு பண்டங்கள் கொடுத்து பரிமாறி கொண்டாடினார்கள். அதுதான் நான் கேட்கிறேன் பாச. ஆச்சரியமாக இருக்குது. அவர்களும் இஸ்லாமியர்கள். இப்போது இந்த இஸ்புல்லாவினுடைய தலைவர் இப்படி இறந்து போனதை குறித்து எந்த கவலையுமே இல்லாமல் அதை கொண்டாட்டமாக கொண்டாடுகிறார்களே, அது எப்படி? நான் அன்று சொன்னதை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். இஸ்லாம் 2 பாரிய பிரிவுகளை கொண்டிருக்கிறது, சுன்னி, ஷியா. அப்போ லெபனான், சிரியா என்ற தேசங்களில் அநேக அப்பாவிகளும் நல்லவர்களும் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெஞ்சமின் நத்தானியாகுவினுடைய செய்திகளை நீங்கள் பார்த்தால் அவர் அடிக்கடி சொல்லுவார், இங்கு சிரியாவை சேர்ந்தவர்களே, ஈரானிய மக்களே, லெபனானிய மக்களே, பாலஸ்தீனியர்களே, உங்களோடு எங்களுக்கு எந்த சண்டையும் இல்லை. எங்களுடைய பிரச்சனை ஹமாஸோடு, ஹூத்தீஸோடு, ஹெஸ்புல்லாவோடு, ஈரானோடு. ஈரானுக்குள்ளே நேற்றிலிருந்து கலவரம். அதை ஊடகங்கள் சொல்லுகின்றார்களா இல்லையா எனக்கு தெரியாது. என்ன கலவரம் தெரியுமா? இஸ்லாமியர்கள் தான் பெஞ்சமின் நத்தானியாகுவை ஒரு ஹீரோவாக கொண்டாடுகின்றார்கள். ஒரு இஸ்லாமிய கூட்டம், ஈரானுக்குள்ளே இருக்கின்றவர்கள், லெபனானுக்குள்ளே இருக்கிறவர்கள், சிரியாவுக்குள்ளே இருக்கிறவர்கள், ஏன் இஸ்ரேலுக்குள்ளே இருக்கிற சில பாலஸ்தீனர்கள், இவர்கள் இன்றைக்கு பெஞ்சமின் நத்தானியாகுவை ஒரு ஹீரோவாய் கொண்டாடுகிறார்கள். ஏன்? எங்களுடைய நல்ல அழகான தேசத்தை நாசமாக்குகிற இந்த பயங்கரவாதிகளின் தலைவனை ஒழித்தீர்களே என்று. ஈரான் 2ஆய் பிளவுபட்டிருக்கிறது. இப்போ கமேனியினுடைய ஒரு கூட்டத்தார், அப்புறம் கமேனிக்கு எதிரான அந்த அப்பாவி கூட்டத்தார். ஆகவே பாஸ்டர் டேனி,
சிரியாவிலும் சரி லெபனானிலும் சரி இந்த ஹெஸ்புல்லாவை வெறுக்கின்ற பொதுமக்கள் தான் அதிகம் இருக்கிறார்கள். ஆயுதங்களை வைத்து பயமுறுத்தித்தான் இந்த பயங்கரவாதிகள் இவர்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஏன் காசாவை எடுத்தார்? இப்போ ஒரு வருடமாக போகிறது. இன்னும் 5 நாட்கள் இன்னும் 5 நாட்களிலே ஒரு வருடமாக போகிறது காசாவிலே அந்த பிரச்சனை தொடங்கி. ஒரு வருடம் தேவையா இஸ்ரவேலர்களுக்கு காசாவை அழிக்க? ஒரு நாள் கூட தேவையில்லை. அப்படி இருக்க ஏன் அவர்கள் மெதுவாக அடிக்கிறார்கள் தெரியுமா? அங்கு வாழுகின்ற அப்பாவி பாலஸ்தீனர்களினுடைய மரணத்தை குறைப்பதற்கு. ஆகவே சிரியாவிலும் சரி லெபனானிலும் சரி ஈரானிலும் சரி உண்மையை உணர்ந்த மக்கள் உண்டு. அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். இந்த இப்படி சொல்லுகிறேன் என்று தப்பாக நினைக்காதீர்கள், அவர்கள் நினைக்கிறதை சொல்லுகிறேன். இந்த சனியன் பிடித்த ஹெஸ்புல்லா, இந்த சனியன் பிடித்த ஹமாஸ், இந்த சனியன் பிடித்த ஈரான், இந்த சனியன் பிடித்த கமேனி இல்லாமல் போனால் நாங்கள் மறுபடி நிம்மதியாய் எங்களுடைய நாட்டிலே வாடுவோம் என்று அவர்களை அழிக்கின்ற சக்தி அவர்களுக்கு இல்லாதபடினால் இஸ்ரவேல் அதை செய்வதை பார்த்து அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன்? யோசுவா புத்தகம், நியாயாதிபதிகள் புத்தகம், சாமுவேல் புத்தகம், ராஜாக்கள் புத்தகம், நாளாகம புத்தகம், இந்த புத்தகங்களிலே வருகின்ற அந்த சம்பவங்கள் மறுபடி இன்று அந்த மேடையிலேயே அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. அதை கிறிஸ்தவர்கள் பார்க்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் பழைய ஏற்பாட்டின் சம்பவங்களை வாசிக்கும் பொழுது ஏதோ எங்கோ யாருக்கோ நடந்த ஒரு கதையாய் வாசித்து தாண்டி போய் ஊழியர்கள் அந்த கதையாய் அவர்களுக்கு தெரியும் விடயங்களிலே இருந்து ஏதாவது ஒரு தாற்பயத்தை எடுத்து பிரசங்கிக்க வேண்டும். இப்படி மாத்திரம் படிக்கக்கூடாது. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். நியாயாதிபதிகள் புத்தகம் மறுபடி நடைபெறுகிறது இஸ்ரவேலிலே. ராஜாக்கள் புத்தகம் மறுபடி நடைபெறுகிறது. ஏகுத்களை ஆண்டவர் எழுப்புகிறார், கிதியோன்களை அங்கே எழுப்புகிறார், எலிஷாக்களை எழுப்புகிறார், பென் ஹதாத்களை அழிக்கிறார் ஆண்டவர், எக்லோன்களை அழிக்கிறார். இவன் ஹசான் நஸ்ரல்லா என்பவன் என்னை பொறுத்தவரை இன்னொரு எக்லோன். அந்த யாரோ முகமறியாத அந்த கை கொடுத்தவர் என்னை பொறுத்தவரை அந்த ஏகுத் வந்து எக்லோனை கொன்ற பிறகு அவர் மாடியிலிருந்து பாய்ந்து குதித்து பின்பக்கத்தாலே ஓடுகிறார். அதிக நேரத்துக்கு பிறகுதான் அந்த போர் வீரர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். அப்புறம் இவர்கள் துரத்தி போகும் பொழுது ஏற்கனவே மறைந்திருக்கின்ற இஸ்ரேலிய வாலிபர்கள் மோவாபிய வீரர்களை தாக்கி 10,000 பேரை கொன்று போட்டார்கள். அதே போல அந்த முகமறியாத அந்த ஏகுத் கை கொடுத்து அந்த ஹசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்டு இப்போ தரை வழியாய் தாக்குவதற்கு இஸ்ரேல் லெபனானுக்குள்ளே போகிறது. அந்த அவருக்கு பின்பதாக அவருடைய மரணத்துக்கு பின்பதாக இன்னொருத்தரை ஏற்படுத்தினார்களே அவர்கள் அந்த ஜோக்கை கேளுங்கள். அந்த ஹசான் நஸ்ரல்லா அவருடைய மகள் மற்றும் அவருக்கு கீழே 6-7 படிகளிலே அடுத்து 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 இருந்தவர்களை எல்லாமே அந்த 80 டன் குண்டு அழித்து விட்டது. கடைசியிலே கீழ்மட்டத்தில் இருந்த ஒரு மருமகன் முறையாகிற ஒருவன், அவனை தலைவனாக ஏற்படுத்தினார்கள். 2 மணி நேரம், பாவம் பயல், 2 மணி நேரத்திலே அவனையும் போட்டு தள்ளிவிட்டார்களே. இனி ஒருவன் தலைமை பதவியை எடுக்க நினைப்பானா? என்னடா இது? எங்கள் வீடுகளுக்குள்ளே, எங்கள் நில அறைகளுக்குள்ளே, பதுங்கு குழிகளுக்குள்ளே இங்கு நடக்கின்றதை அங்கிருந்து எப்படி பார்க்கிறார்கள், அடிக்கிறார்கள் என்று பயம் ஆடி போய்விட்டார்கள். பேஜரிலே தொடங்கினது இன்று இந்த மாதிரி நடக்கிறது. இப்போ இந்த யுத்த காலங்கள் ஆரம்பித்தது. இப்போது ஹிஸ்புல்லா அவர்கள் காரணம் காட்டியது ஹமாஸை, அதாவது காசாவை அடிப்பதை நிறுத்தினால் நாங்கள் அடிக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். அப்போ இதையே தான் சர்வதேச ஊடகங்களும் காண்பிக்கிறது, நீ காசாவை அடிப்பதை நிறுத்துங்கள் என்று. ஆனால் ஏன் இஸ்ரவேலிலே இருந்து
ஜனங்களை கைப்பற்றி கொண்டு போய் அவர்களை நிறைய பேர் பாலியல் ரீதியிலே வன்முறையிலே அழித்து இந்த மாதிரி பயங்கர காரியங்களை செய்ததை ஏன் ஊடகங்கள் பேசுகிறது இல்லை, மற்ற நாடுகள் பேசுகிறது இல்லை? என்ன காரணம்? இதற்கு என்னுடைய பாஷையிலே பதில் வேண்டுமானால், இதுதான் புல்டா போண்டா கஞ்சா கப்சா, ஊரை ஏமாற்றுகிற வேலை. முழுக்க முழுக்க இஸ்ரேவேலுக்கு எதிரிகள் இந்த மாதிரி பேசுகிறார்கள். எங்களுடைய கடந்த முறை பாஸ்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியை பார்த்த எவனோ ஒருவன் அடித்திருக்கிறான், நீ பொய் சொல்லுகிறாய், பாலியல் ரீதியாக இஸ்ரவேலர்கள் யாருமே ஹமாஸினால் துன்புறுத்தப்படவில்லை என்று. ஒருவேளை அவன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தால் அவனுக்கு நான் சொல்லுகிறேன், எடா உண்மையை அறிந்து பேசு. அவர்களே ஹமாஸே இந்த பெண்களை பாலியல் வன்புணர்வுக்குள் நடத்தினதை வீடியோ எடுத்து வெளியிட்டார்கள். நாங்களா சொல்லுகிறோம்? அவர்களே பெருமையாய் பீற்றிக் கொண்டார்கள், இப்படி இவர்களை அழித்தோம் என்று. அப்போ இது ஒரு ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை பாஸ்டர். அப்போ இஸ்ரவேலுக்கு எதிராக இந்த பொய் பிரச்சாரங்களை மேற்கொள்வது இது கடைசி காலத்திலே நடைபெற வேண்டிய ஒன்று. ஆகவே நான் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் அன்பான ஒரு எச்சரிப்பை நான் கொடுக்கிறேன். சிலர் சொல்லுவதை நம்பாதீர்கள், இஸ்ரவேலை வெறுக்காதீர்கள், ஊடகங்களில் வருகின்ற செய்திகளை எல்லாம் நம்பாதீர்கள், இஸ்ரவேலுக்கு எதிராய் மாறாதீர்கள். இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் பக்கம் இருந்து நியாயாதிபதிகள், ராஜாக்கள், நாளாகமம் புத்தகங்களிலே நடப்பது போல இன்று நடப்பித்து கொண்டிருக்கிறதை இப்போ நான் போய் கண்ணால் கண்டுவிட்டு பார்த்துவிட்டு வந்து சொல்லுகிறேன். ஆகவே தயவு செய்து உங்கள் ரட்சிப்பை, உங்கள் விசுவாசத்தை காத்து கொண்டு உங்கள் தேவனுக்கு பிரியமானபடி வாழுங்கள். சபை எடுத்துக்கொள்ளப்படும் நாள் வரை அது சீக்கிரம் நடைபெறும் என்று நான் நம்புகிறேன். நன்றி பாஸ்டர். நிறைய கேள்விகளை கேட்டோம். கிறிஸ்தவர்களுக்கு நல்ல ஒரு தெளிவை நீங்கள் ஏற்படுத்தினீர்கள், அதுக்காக நன்றி பாஸ்டர். அன்பானவர்களே, இஸ்ரவேலை நேசியுங்கள். இஸ்ரவேல் தேசத்திலே இருக்கிற பிரச்சனைகள் உண்டுதான், அந்த தேசத்துக்கு அவர்கள் கேடு செய்கிறவர்கள் உண்டுதான், ஆனால் அதை தேவன் பார்த்து கொள்வார். அதுதான் பாஸ்டர் சொன்னார். அதனால் அதை இஸ்ரவேலை நியாயம் தீர்க்க எங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஆனால் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி இஸ்ரவேலை நேசிக்கிறவர்களாக, இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறவர்களாக நாங்கள் மாறுவோம். தேவன் அவர்களை பார்த்து கொள்வார். அந்த ஒரு முடிவோடு இந்த பாஸ்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்யும் முன்பு ஒரு வார்த்தை சொல்லிவிடுகிறேன். சொல்லுங்கள். தயவு செய்து என் நிகழ்ச்சிகளை பார்க்கிறவர்கள் நினைக்காதீர்கள், நான் ஏதோ ஒரு செய்தி நிறுவனத்தை போல இஸ்ரவேலில் நடக்கிறவற்றை நான் சொல்லி கொண்டு திரிகிறேன் என்று. ஏதோ இஸ்ரவேலுக்கு போக முன்பு பேஜர் வெடித்தது, நிறைய பேர் கேள்விகள் கேட்டபடினால் அந்த நிகழ்ச்சியை செய்தோம். அப்போது நான் போகும்பொழுது பாஸ்டர் டேனி கேட்டார், பாஸ்டர் நீங்கள் போகிறீர்களே பயம் இல்லையா என்று. ஏதோ போய் ஒரு துண்டாக சந்தோஷமாக வந்திருக்கிறேன். அதனால் இன்று இதை செய்தேன். அதற்காக நான் தொடர்ந்து இஸ்ரவேலில் என்ன நடக்கிறது, லெபனானில் என்ன நடக்கிறது என்றெல்லாம் நான் சொல்லி கொண்டு இருக்க மாட்டேன். இது இன்றோடு போதும், அதை சொல்லி விடுகிறேன். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதாக சொன்னார்கள், சிலருக்கு கடுப்பு, அதற்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. சொல்லி முடித்து விட்டேன், நீங்கள் நிறைவு செய்யுங்கள். அன்பானவர்களே, நல்ல ஒரு உரையாடலிலே நாங்கள் இருந்தோம். இந்த பாஸ்டரிடம் கேளுங்கள் என்ற இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு சமுதாயத்தில், எங்கள் கிறிஸ்தவ சமுதாயத்திலே எழும் கேள்விகளுக்கு பதில் கொடுக்கும் இந்த நிகழ்ச்சி. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக பைபிளிலே இருந்தோ இல்லாட்டி வேதத்தை சார்ந்த சில கேள்விகள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் எங்களுக்கு அறிய தருங்கள், இல்லாட்டி உங்களுடைய கமெண்ட்ஸிலே நீங்கள் போடலாம். அதுக்கான பதில் உரிய நேரத்திலே உங்களுக்கு கிடைக்கும். தெரிந்தால் சொல்லுவேன் கண்டிப்பாக. நன்றி அன்பானவர்களே, தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.